நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு கிடைத்த வாய்ப்பின் அடிப்படையில் நான் பெரிய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து பேட்டி எடுத்திருக்கேன். பெரிய சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டர்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்கலாம், பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ், நிறைய பேர் நான் பேட்டி எடுத்துருக்கேன். அவங்க எல்லாத்தையும் நான் காமனாக பார்த்த ஒரே விஷயம் அந்த டிசிப்ளின் தான். அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற டிசிப்ளின், அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ வயசானாலுமே கூட காலையில் எந்திரிச்சோடனே படிக்கிற டிசிப்ளின், செய்யக்கூடிய வேலைகளை ஒரு நாள் கூட தவறாமல் செய்யக்கூடிய டிசிப்ளின், அந்த கன்சிஸ்டன்சி, அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. வெற்றியாளர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய பிரச்சனை கன்சிஸ்டன்சி. ஒரு நாள் செஞ்சுவிட்டு ஜெயிச்சு விட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறதுல, ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் வெற்றிகரமாக மீண்டும் மீண்டும் அடுத்த லெவலை நோக்கி உங்களால் நகர்த்த முடிகிற கன்சிஸ்டன்சி, மன உறுதியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயிச்சிடலாம். அவ்வளோ மட்டும்தான். கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். இன்னைக்கு செஞ்சதை இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு விட்டுருவேன் அப்படின்னா தட்ஸ் நாட் த கன்சிஸ்டன்சி. லைஃப்பில் அது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி அப்படி உத்வேகத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். வாழ்க்கையில் அடுத்த நிலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில ரியாலிட்டிஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன முதல் விஷயமான டிசிப்ளின். ரெண்டாவது முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. மூணாவது ஒரு ரியாலிட்டி இருக்குது. அந்த ரியாலிட்டிக்கு பேர் என்னென்னா கமிட்மெண்ட். மூணாவது ரியாலிட்டிக்கு பேர் என்ன? கமிட்மெண்ட். நம்மளுக்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களுக்குலாம் வீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க? ஏன் ஸ்கூல்லேயே கூட என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ நீ நல்லா படிச்சேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கல என்ன சொன்னாங்க நம்மகிட்ட? இப்போ நீ ஒழுங்காக படிச்சிட்டீங்கன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். அப்போ ஜாலியாக இருக்குதுன்னா என்ன? ஜாலியாக இருக்குது, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு பார்த்தா ஜாலியாக இருக்குது. அப்படி தானே? ஏதாவது ஒரு இன்றைக்கி நான் வந்து டிவி பார்த்துக்கிறேன், இன்றைக்கி நான் கிரிக்கெட் விளையாடிக்கிறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒழுங்காக படி, இப்போ ஒழுங்காக படிச்சேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருக்குதுன்னா என்ன? இருக்கிற வேலைகளை சரியாக செய்யாமல் நம்ம நோக்கத்துக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு பேர் ஜாலியாக இருக்குது அப்படின்னு நமக்கு சின்ன வயசில் சொல்லுவாங்க. நீங்களாம் இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டீங்க, 6th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுல. அப்போ ஒரு விஷயத்தை ஒரு அண்ணனா நான் உங்களுக்கு உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் இருக்கிறதுலே உலகத்திலே பொய். நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய விஷயத்தில் இருந்து ஒழுங்காக பண்ணிவிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் ஜாலியாக இருக்கலான்னு கிடையாது. வேலையை பார்க்கறது தான் ஜாலியே. பீயிங் கமிட்மெண்ட் இஸ் த ஹாப்பியஸ்ட் திங் எவர் இன் திஸ் வேர்ல்ட். அதுதான் மகிழ்ச்சியே. கமிட்மெண்ட்டோட இருக்கதா மகிழ்ச்சியே. அதான் மகிழ்ச்சி. முந்தா நேற்று காலையில் 3 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சுது. சரியா முடிச்சுவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரெடி ஆகி குளித்து காலைல கிளம்பி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி மதுரைக்கு வந்து, மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு பள்ளிக்கூடம். ஈவினிங் போல் அந்த ஃபங்க்ஷனை போய் அங்கே அந்த ஃபங்க்ஷனில் மழை. நேற்று ஈவினிங் மழையில் நனைஞ்சு பாதி பேச்சை பாதியோடு நிறுத்திட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் நான் திரும்ப பேசணும்னு எதிர்பார்த்ததுனால 1/2 மணி நேரம் மழையிலே வெயிட் பண்ணி திரும்ப மழை முடிஞ்சவொடனே பேசி அவங்களும் நினைஞ்சாங்க பாவம். உட்காந்து முடிச்சுவிட்டு நைட்டோட நைட்டாக இங்கே உங்கள் ஸ்கூல்லேருந்து எனக்கு கார் அனுப்பியிருந்தாங்க. அங்கேருந்து நைட்டு இங்கே வந்து சேர்ந்து ஒரு 10:30 மணிக்கு இந்த மாதிரிலாம் வந்து செட்டில் ஆகி 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு 12 மணிக்கு படுத்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு சார் 8:50க்கு கிளம்பணும் அப்படின்னாங்க. இவ்வளோ பின் பாயிண்ட்டாக அடிக்கிற ஆளுங்க பயங்கர கரெக்டாக இருப்பாங்க, நம்ம லேட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் கிளியராக ரெடி ஆகிட்டேன். முடிச்சு இப்போ இங்கே வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் சேலத்தில் போயிட்டு அங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் இந்த டெம்போ எத்தனை ஃபங்க்ஷன் போனாலும் குறையாது. தட்ஸ் கால் கமிட்மெண்ட். ஏன்? நீங்கள் வளரும் போது கமிட்மெண்ட் குறையும் நமக்கு சொல்லி பழக்கிட்டாங்க. 8ஆம் கிளாஸ் ஒழுங்காக படிச்சுட்டீங்கன்னா நீ 10th ஸ்டாண்டர்டில் ஜாலியாக இருக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுன்னா 12th ஸ்டாண்டர்டில் ஜாலியாக இருக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுன்னா காலேஜில் ஜாலியாக இருக்கலாம். காலேஜில் நல்லா படிச்சுட்டீங்கன்னா வேலைக்கு போகல ஜாலியாக இருக்கலாம். வேலையில் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம். அப்படிலாம் ஒன்று நடக்கவே போகிறது. வளர வளர பொறுப்பு கூடுமே ஒழிய குறையவே குறையாது. பொறுப்பிலிருந்து விலகி இருப்பதல்ல மகிழ்ச்சி, பொறுப்போடு இருப்பதுதான் மகிழ்ச்சி. அந்த உண்மை உள்ள வாங்கிங்க. That's the most happiest thing. Being committed is the happiest thing ever in this world. உங்கள் தந்தைகளை கவனிச்சு பாருங்க. தந்தைகள் எதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? அவங்களுடைய கமிட்மெண்ட்ல மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தந்தைகள் அப்படித்தானே மகிழ்ச்சியா இருக்காங்க. கவனிச்சு பாருங்க. அவங்க லைஃப்ல சுவாரஸ்யமான எதையாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்பாவுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யமான ஏதாவது பார்த்துக்க ஒரு போர் அப்படிதான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு வாழ்க்கை வாழ்றாரு. காலைல எந்திரிக்கிறாரு, அப்படி இருப்பார், கையிலேயே கட்டியிருப்பார், ஒரு பனியனை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார், ஏதோ வேலையை பார்ப்பார், காலைல கிளம்புவார், வழக்கமாக சாப்பிட்ற அதே தான் சாப்பிடுவார். 2 இட்லி ஒரு தோசை சாப்பிடாப்புல, இல்லை 4 இட்லி மிளகாப்படி வச்சு சாப்பிட்டு இருந்துட்டு போயிட்டே இருப்பார். பெருசாக அவருக்கு ஒன்றும் சந்தோஷம்லாம் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு வாரப்பத்திரிக்கை எடுத்து அப்படியே வாசிப்பார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கடினமாக உழைப்பார், வீட்டுக்கு வருவார், கையில் கட்டுவார், டீ குடிப்பார், இப்படி இருப்பார், போவார் வருவார். ஆனால் அவருக்கு அப்போ என்ன மகிழ்ச்சி இருக்குது? நீங்கள் பார்த்த உங்கள் தந்தை எங்கேயாவது போய் பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டு இருக்காரா? உங்கள் அப்பா எப்பயாவது உங்களெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போயிருக்கிறாரா? அவருக்கு உங்களுக்குலாம் தெரியாமல் வாரம் ஏதாவது புரோட்டா கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரா? இல்லை சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோட 3 நாள் டூர் போயிருக்கிறாரா? உங்களை மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரா? இல்லை உங்களை மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறாரா? அப்பாவின் வாழ்க்கையை வெளியிருந்து பார்க்கும்போது அவ்வளவு போரா இருக்கேன், அந்த ஆள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கான்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? He is happy because he is committed. என் பிள்ளைகளை ஆளாக்கும் பெரும் பணியில் நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்ற கமிட்மெண்ட் தான் அந்த தந்தையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது. அதுதான், that is a commitment. கமிட்மெண்ட் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது.
நம்மை சார்ந்த மனிதர்களுக்கானது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கானது. உங்கள் படிப்பு என்பது உங்களுக்கானது மட்டும் கிடையாது. நல்லா படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் உங்களுடைய வளர்ச்சி மட்டும் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. நீங்க நல்லா படின்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு பின்னால் அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது, அவ்வளவு உண்மைகள் இருக்கிறது. உங்களை சார்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், உங்களை சார்ந்த சமூகம் இருக்கிறது, உங்களை நம்பி இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். பாரு, இவன் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளாய் வந்திருக்கிறான், நானும் இவனை போல படிச்சு கஷ்டப்பட்டு பெரிய ஆளாய் வருவேன். உங்களை பார்த்து ஒருத்தர் படிச்சு பெரிய ஆளாயிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். That's it. The whole idea of the life is to inspire someone.